அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 15வது வசனம். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். ஆம் தேவஜனமே, வசனத்தை நாம் கேட்காத வரைக்கும், இந்த வேதத்தை நம் கையில் எடுக்காத வரைக்கும் நாமும் பிசாசுடைய ஒரு கூட்டாளியாக இருக்கிறோம். வசனத்தை எடுத்த உடன் தான் பிசாசு நம்மிடத்திலே வந்து என்ன செய்கிறான்? யுத்தம் செய்கிறவனாய் மாறிவிடுகிறான். அவன் முதலாவது வேலை என்ன செய்கிறான்? நமக்கு வியாதியை கொடுக்கிறதோ, வேதனையை கொடுக்கிறதோ, நம்மை அலைக்கழிக்கிறதோ கிடையாது. நம் இருதயத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து போடுகிறதே, அந்த வசனத்தை மறக்க செய்கிறதே பிசாசோட பெரிய வேலையா. இன்றைக்கு நீங்கள் ஒரு முடிவை எடுக்கிறீர்கள். ஆவியின் மாம்சத்தின் கிரியையா இருக்கிற களியாட்டத்தை நான் விட்டு விடுகிறேன், ஆடல் பாடல் மற்ற காரியங்கள், சினிமா, டிவியை நான் விடுகிறேன் என்று சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறீர்கள் என்று சொல்லி நினைத்துக்கொள்ளும். பிசாசு வந்து என்ன செய்வான்? அப்படியா, களியாட்டம் என்பதெல்லாம் உலகத்துல அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் வந்து இதெல்லாம் அவர் தானே படைச்சாரு, சினிமாவை படைச்சிருக்காரு, டிவியை படைச்சிருக்காரு, சீரியல்லாம் அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்காரு. அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னா அதெல்லாம் படைக்காம இருந்திருக்கணும்ல. இந்த சினிமா நடிகர்கள்லாம் செய்யறது தப்பு, இதெல்லாம் நம்ம பார்க்கறது தப்பு, குடிக்கிறது தப்பு அப்படின்னா இதை கொண்டு வந்தவங்களை ஏன் ஆண்டவர் என்ன விட்டு வச்சிருக்காருன்னு பிசாசு நம்ம மூளையில நிறைய காரியங்களை பேசுவான். வசனத்திற்கு விரோதமாக பேசுவான், வசனத்திற்கு விரோதமாக வழக்காடுவான். உடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஆமா, அவன் சொல்றது கரெக்டு தான், ஆண்டவருக்கு இது பிரியம் இல்லைன்னா உடனே அழிச்சிருப்பார்ல, அதெல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறார், நம்மளும் அந்த வழியில போயிடக்கூடாது. தேவ ஜனமே, வசனத்தை விதைக்கப்படும் பொழுது பிசாசு நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒரே ஒரு காரியம், அவனுக்கு நம் மீது எந்த அதிகாரமும் கிடையாது. என்ன செய்வான்? வசனத்தை மீறி நடக்க நமக்கு இச்சையை மாத்திரம் அவன் தூண்டுகிறவனாய் இருக்குவான். அவனால் நம்மை பாவம் செய்ய வைக்க அவனால் முடியாது. அந்த பாவம் செய்ய வைக்க தூண்டுகிற இச்சையை அவன் மூலமாய் அந்த சோதனைக்குள்ளாக நாம் உட்படுத்தப்படுவோம். அதிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வசனத்தை படியுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் வசனத்தை தியானிங்கள், பெரிய காரியத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக வசனத்தை கேட்ட உடனே அப்பா, பிசாசு வந்து அது திருடி செல்லாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடிக்கு அநேக காரணங்களை பிசாசு எங்கள் சிந்தனையிலே கொண்டு வந்தாலும் அப்பா, எங்களிடத்திலே மனிதர்கள் மூலமாக பேசினாலும் அதற்கெல்லாம் செவி கொடுக்காதபடிக்கு உம்முடைய வார்த்தைக்கு மாத்திரம் நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.